இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த நந்தினி கிட்ட இருந்து அந்த மூக்குத்திய திரும்ப வாங்குறது லேசுப்பட்ட விஷயம் இல்ல தாயி. இந்த 1000 வருஷத்துல அந்த மூக்குத்திய தேடி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. ஆனா வந்தவங்க யாரும் உயிரோட போனதே இல்லம்மா. அம்மா, எங்க ஊர்ல ஒரு சித்தர் சாமி தான் அனுப்பி வச்சாரு. அது மட்டும் இல்லம்மா, பத்மாமாவை பார்த்துட்டு இங்க இருக்கிற ஒரு சித்தரோட வழிகாட்டுதல்ல தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எப்படியும் அம்மன் மூக்குத்தியோட தான் நான் திரும்பி போவேன். எனக்கு ஏன் உயிர் முக்கியம் இல்லம்மா. ரொம்ப உறுதியாதான் இருக்க இல்லம்மா? நான் என் கணவர் உயிரை காப்பாத்தணுமா, அதுல நான் உறுதியா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்கம்மா. இந்த 3 பாதையில நான் எந்த பாதையில போனோம்? உன்னோட கணவன் பக்திக்கு நான் தலை வணங்குறேன். நான் உனக்கு வழி காட்டுறேன், வா. இந்த பாதைதாம்மா நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போகும். நானும் உனக்கு துணைக்கு வரேன். சரிங்கம்மா, வா. ஏமா அங்கேயே நிக்கிற? வாமா. அம்மா, பாதை இதுக்கப்புறம் இருக்கிற மாதிரியே தெரியலையே. அதெல்லாம் இருக்கு, வா. இருக்கா? வா தாயி, இருக்கு தாயி. நீ முன்னாடி வந்து பாரு, தெரியும். அம்மா, இங்க பாதை இல்ல, பள்ளம் தான் இருக்கு. வாங்க போலாம். உனக்கான பாதை இதுதான். நீ போய் சேர வேண்டிய இடம் அதுதான். என்ன சொல்றீங்க? மூக்குத்தி வேணுமா உனக்கு? போய் எடுத்துக்கோ. அம்மா, என்ன விடுங்கம்மா, விடுங்க, விடுங்க. என்ன போடி, போய் மூக்குத்தி எடுத்துக்கோ. விடுங்க, என்ன விடுங்க, விடுங்க, விடுங்க. ஐயோ, விடுங்க. என்ன கீழே தான் இருக்கு, போய் எடுத்துக்கோ. என்ன விடுங்க. நான் தான் நந்தினி. அந்த மூக்குத்தி அம்மனுக்கு சொந்தம் இல்ல, எனக்கு தான் சொந்தம். அதை என்கிட்ட இருந்து யாராலையும் எடுக்க முடியாது. மீறி எடுக்க வந்த அவங்க உயிரை நான் எடுப்பேன். பாண்டி, யாராவது வந்துட போறாங்க. சீக்கிரமா சூர்யா உயிரை எடு. ஐயோ சிஸ்டர், மாப்பிளைக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சிரும், அதனால என்னால முடியாது. சாக போறவனுக்கு அடையாளம் தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன? ஏ நாகஜோதி, சீக்கிரமா உன் வேலையை முடி. ஸ்னேக்ல பைட் பண்ணு. ஐயோ மாப்பிள, சூர்யா மாப்பிள கதை கோயிந்தா. என்ன யோசிக்கிற? கிளிக்குள்ள இருக்க சூர்யாவோட உயிர் வெளியில வரலையே. கிளியோட உடம்புக்குள்ள இருந்த சூர்யாவோட உயிர் அப்ப எங்க போயிருக்கோம்? எனக்கும் அதான் புரியல. ஏன் சிஸ்டர், ஒருவேளை கிளியோட உடம்புல இருக்கிறது கிளிகளு பார்க்கன்னு உள்ளே இருக்கானா? ஒருவேளை இது சாதாரண கிளியா இருக்குமோ? கிளிக்கூண்டு, கிளிக்கூண்டு இங்க இருக்குது. ஆஹா, நாக்ஸ் அது கிளிக்கூண்டு இங்க வச்சுட்டு போயிருக்கிறா. நாம மாத்தி வைப்போம். நாக்ஸுக்கு வர வர பொறுப்பே இல்லாம போயிடுச்சு. இளங்கிலியே இன்னும் விளங்கலையே, உன்னை அருகினில் வந்து தந்த நல்ல வேலை யாரும் பார்க்கல. கோட்டு பக்கெட். எப்படி சிஸ்டர்? சக்சஸ் சிஸ்டர், சக்சஸ். என்ன சக்சஸ்? சிஸ்டர், நாக்ஸ் வாங்கிட்டு வந்த சாதாரண கிளி இருக்கிற கூண்ட நான் எடுத்துக்கிட்டு போய் மேல மாடி ரூம்ல மாத்தி வச்சிட்டேனே. சூப்பர் சங்கரபாண்டி, இன்னைக்குதான் ஒரு உருப்படியான வேலையை நீ பாத்திருக்க.
வெரி குட். சிஸ்டர், உங்ககிட்ட இந்த பாராட்டு பத்திரத்தை வாங்குறதுக்கு நான் பட்ட பாடுகள் இருக்குதே. ஐயோ. ஐயோ மறக்கிட்ட. சாரி. அடிக்காதீங்க. பொண்ணு நாகஜோதி, கிளி கொண்ட மாத்தி வச்சது தோ இந்த முட்டாள் சங்கரபாண்டி தான். அம்மா எந்திரிமா. அம்மா பயப்படாத, உனக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாதம்மா. இப்போ உடம்புக்கு எப்படிமா இருக்கு, பரவாயில்லையா? நான் நல்லா இருக்கேன் சாமி. யாருமா நீ? மலையில இருந்து தவறி விழுந்துட்டியா, இல்ல நீயா குதிச்சு உயிரோட துணிஞ்சியா, இல்ல யாராவது தள்ளி விட்டாங்களா? நானா தவறி விழல சாமி, நான் குதிக்கவும் இல்ல. என்ன தள்ளி விட்டது வயசான தோற்றத்துல வந்த நந்தினி தான். ம். நந்தினியா உன்னை கொல்ல பார்த்தா? ம். ஆமா நீ யாரு? சாமி, நான் இந்த கோலமலைக்கு நந்தினி கிட்ட இருந்து அம்மனுக்கு சொந்தமான மூக்குத்தியை மீட்டெடுக்க வந்தேன். நந்தினி கிட்ட இருந்து மூக்குத்திய மீட்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இது வரைக்கும் நீ உயிர் தப்பிச்சதே நீ செஞ்ச புண்ணியம்தான். தயவு செஞ்சு நீ திரும்பி போயிரு. கடவுளே சொன்னாலும் என்னால திரும்பி போக முடியாது. என் கணவர் உயிர் ஆபத்துல இருக்கு, அவரை காப்பாத்தணும். நந்தினி கிட்ட இருந்து அம்மனோட மூக்குத்தியை மீட்டெடுத்து அம்மனுக்கு சாத்தணும். அது மட்டும் இல்ல, மூக்குத்திய செஞ்சு கொடுத்த கண்ணப்பர் வம்சாவழி குடும்பம் தலைமுறை தலைமுறையா இருக்கிற அந்த சாபத்தால நொந்து போயிருக்காங்க. நாளைக்கு பத்மாமாவோட பையன் சாக போறாரு. அந்த பையனை காப்பாத்தணும்னா எனக்கு அந்த மூக்குத்தி வேணும் சாமி. அவங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்ல. எப்படியாவது நந்தினி கிட்ட இருந்து அந்த மூக்குத்தியை நான் மீட்டாகணும். என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சாமி. நான் வரேன். கொஞ்சம் இருமா. அந்த நந்தினி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அத நான் உனக்கு சொல்றேன். சரிங்க சாமி, சொல்லுங்க. பரமசிவா, சாமி அதை எடுத்துட்டு வா. சரிங்க சாமி. உடனே வா. ஆ. இந்த பொண்ணு தன்னலம் இல்லாம சத்தியவான் சாவித்திரி போல புருஷன் உயிரை மீட்டெடுக்க வந்திருக்கா. அவளுக்கு உறுதுணையா இரு. பத்மம்மாவோட குடும்ப சாபத்தை நீக்க இவ உதவி செய்ய வந்திருக்கா. இவளுக்கு உறுதுணையா இரு. உன் கணவரோட உயிருக்காகவும் யாரோ ஒரு குடும்பத்தோட சாபத்தை நீக்கிறதுக்காகவும் தன்னலம் இல்லாம போராடுற. அதுக்காக தான் மந்திரத்தையும் இந்த மந்திர கோலையும் உனக்கு தரேன். இதை வாங்கிக்கம்மா.